friends, welcome to Healthy Samayal Vlog. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான வாழைத்தண்டு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாழைத்தண்டுல கூட்டு செஞ்சிருப்பீங்க, சாம்பார் செஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம சட்னி செய்ய போறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ங்க. இதெல்லாம் அதிக அளவுக்கு சத்துக்கள் இருக்குங்க. சிறுநீரக கல் முதல் நீரிழிவு வரை எல்லா பிரச்சனையும் தீர்க்குங்க. இப்போ நம்ம பொடிசா வாழைத்தண்டை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு முள் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா அந்த நார்லாம் தனியாக வந்துடுங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்ஸுங்க இது. இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 250 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த ஒரு வாசம் வரும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். வேர்க்கடலை நான் வறுத்தது தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதனால் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா வறுப்படணுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இதில் ரொம்ப சத்து இருக்குது. அதனால் அடிக்கடி இப்போ குழந்தைங்களுக்குலாம் வாழைத்தண்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வாழைத்தண்டு சட்னின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துகிறதுங்க. நார் சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே முறை செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. ஓகேங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. ஃபுல்லாக எல்லாத்தோடைய நிறமும் நல்லா மாறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க அது தனியாக. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் வாழைத்தண்டுக்கு ஒரு 75 கிராம் வீதம் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ருசியாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லாதது நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி சென்டராக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கி விட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இந்த பொடிசாக கட் பண்ணணுங்க. ரொம்ப மெலிசாலாம் வேண்டாம், நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ அது கூடவே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகுங்க இதை வதக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வதங்கணும். நல்ல ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு கலர் வரணுங்க. அந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கணும். எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் தண்டு. அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போது சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன புளித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே ஆறட்டுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, உடைச்ச கடலை, தனியாலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சிக்கலாங்க மிக்ஸி ஜாரில். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ அது கூடவே தேங்காய், வாழைத்தண்டு, வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதையுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க. பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது அப்படியே தாளித்து வச்சிங்கன்னா இந்த சாதத்தை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க துவையலாக. இன்னும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்படியே வச்சு சாப்பிட்டாலும் இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா இருக்குங்க சட்னி. சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி இதை அந்த சட்னி கூட சேர்த்துடலாங்க.
அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இது அருமையாக இருக்குங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான சட்னியை ஒரு முறை வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டின்னருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.